நந்திபெருமா ஏன் எப்பவுமே சிவபெருமானுக்கு முன்னாடியே இருக்காருன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி சிவனை பிடிக்கினா லைக் போட்டு ஃபுல்லா பாருங்க. முனிவர் சிலாதரர் என்பவர் சிவபெருமானை நோக்கி பெரிய தவம் செய்தார். தனக்கு பிறக்கும் பிள்ளை இறப்பில்லாமலும் என்றும் சிவபக்தியுடன் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். சிவபெருமான் அருளால் சிலாதரின் வயலில் நந்திதேவன் குழந்தையாக தோன்றினார். அந்த குழந்தைக்கு சுயம்பு என்று பெயரிட்டார் சிலாதரர். சிறுவன் சுயம்பிற்கு 8 வயதாகும் போது முனிவர்கள் அவன் அற்ப ஆயுளில் இறப்பான் என்று தீர்க்க தரிசனம் கூறினார். இதை கேட்ட சுயம்பு மனம் தளராமல் சிவபெருமானை தீவிரமாக வழிபட்டான். அவனது அசைக்க முடியாத பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு சஞ்சீவி மந்திரத்தை உபசரித்து அவனை நித்தியத்துவம், அப்படியென்றால் இறப்பில்லாத நிலை பெற்றவனாக ஆக்கினார். மேலும் அவனை தன் பிரதான வாகனமாகவும் கணங்களின் தனையராகவும் நியமித்தார். அன்றிலிருந்து அவன் நந்தீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். உங்களுக்கு நந்தியை பிடிக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.